இந்தியன் 2 28 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சத்தை மையமாக வச்சு இந்தியாவே சக்கப்போடு போட்ட ஒரு படம் அதே வீரியத்தை மறுபடியும் கொடுத்துருக்கா. இப்போ உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த லஞ்சத்தை எப்படி பார்க்குறாங்க அந்த டிஜிட்டலைஸ்டான மையத்தில், அதனால் அவங்க பார்வையிலேருந்தே படத்தை நகரத்தை ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். யங்ஸ்டர்ஸை வச்சு தான் படம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து இந்தியன் தாத்தா கம்பேக் ஆகுறாரு. என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கனால நம்மளால் ரிலேட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லும். ப்ளஸ் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஏகப்பட்ட கிளைக்கதைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீஷன் கொடுக்க டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதுவே தான் படத்தோட நெகட்டிவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சினிமா தெரியாத, நமக்கு ரொம்ப தெரியாத நம்மளே டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு எடிட் டேபிளில் போட்டு இந்தியன் 2 and 3 ஃபுல்லாக போட்டு கிறிஸ்பாக செம்ம மீலாக ஒன்று கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. யார் இந்த ஐடியாவை அவர் கொடுத்தாரோ இல்லை சக்கரை அந்த ஐடியாவை அவருக்கு வந்துச்சான்னு தெரில. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. மொத்தத்தில் இந்தியன் 1 இந்தியன் 2 வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்தியன் 2 இந்தியன் 3 வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. என்னோட ரேட்டிங் 2.5.